இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 3 நாளைக்கு முன்னாடி மேலமாசி வீதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு பிஸியான ரோடு, அவ்வளோ பெரிய வியாபார தலங்கள் இருக்கிற ஒரு ரோடு. அந்த ரோட்டில் தெரு விளக்குகளே எரியல. இதை வந்து நான் சும்மா சொல்லலை. 2-3 நாளைக்கு முன்னாடி மேலவாசி வீதியில் லைட் இல்லைன்னு சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் அவசரமாக வந்து லைட்டை போட்டுருக்காங்க. கழிப்பறை இருந்த நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தவே முடியாத ஒரு தண்ணியே இல்லாத ஒரு கழிப்பறையாக இருந்துச்சு. இதை பற்றி நான் பேசினோன்னே நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் அவசரமாக சிமெண்ட்டை போட்டு ஜல்லிகள் எல்லாம் கொட்டி. இதுவே வேட்பாளர் சொன்னார், நான் எதிர்கட்சி இது வரைக்கும் 2 எலெக்ஷன் இருக்கேன், என்னை எதிர்த்து நிற்கிறவங்களை பற்றி நான் பேசினதில்லை, அவங்களுக்கு பதில் சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ 4 நாளாக தெருவா முக்குக்கு நின்று மூச்சு முட்டை 3/4 மணி நேரம் பேசுகிறாரு என்னை பற்றி தான். உண்மை என்னென்னா மக்கள் எல்லாமே ஃபெட்டப் ஆயிருக்காங்க. ஏன்னா அடிப்படை தேவைகளே தீர்க்கப்படாமல் எனக்கு பார்க்கும்போது ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அரசாங்க இயந்திரத்தின் அடிப்படை வேலைகள் இதெல்லாம் வெறும் காரண காரியங்கள். நடந்து போனாலோ இல்லை வாகனத்தில் போனாலோ 10 அடிக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை தண்ணியை தாண்டி தான் போக வேண்டிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா குப்பைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுர நகரமாக, கோயில் நகரமாக பேர் எடுத்த, தங்க நகரமாக பேர் எடுத்த மதுரை இப்போ ஒரு குப்பை நகரமாக, இந்தியாவில் தலை சிறந்த குப்பை நகரங்கள் ஒன்றா போன வருஷம் தேர்வாயிருக்கு. 5 வருஷமாக, கடந்த 2-5 வருஷமாக நான் போகிற இடத்துல எல்லாம் கேட்குறது, உங்கள் தொகுதிக்கு உங்கள் வேட்பாளர்களை வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்க்க வந்துருக்கிறா. எல்லாரும் ஒருமித்த குரலை சொல்கிறது வரவே இல்லை. அப்படிப்பட்டவர் இவங்க வந்து தொகுதி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக தமிழ்நாடை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் மதுரை மாவட்டம், மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சியினுடைய வேட்பாளராக அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிடுறாரு மிக பிரபலமான இயக்குனர் சுந்தர் சி அவர்கள். இன்றைக்கி நம்ம அவரை தான் ஒரு பிரச்சார களத்திலேருந்து நம்ம ஒரு பாயிண்டில் வந்து சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான பல கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இந்த மண்ணில் இருந்து என்னென்ன விஷயங்களை அவங்க செய்ய போகிறாங்க, என்னென்ன உறுதிமொழிகளை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதோட நம்ம இன்றைய நேர்காணலை தொடங்கலாம். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா? எல்லாம் ஆண்டவன் நமக்கு மேலே போடுற ஒரு கணக்கு. இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் நம்பவே முடிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி வந்து மதுரை மத்திய தொகுதியில் அது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுற வேட்பாளராக நான் உட்காந்துருப்பேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. மதுரை தொகுதி அப்படிங்கிறது, அது மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது எமோஷ்னலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுரை சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டின் இதயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி முக்கியமான நகரம். தொழிற்சாலைகள் மிகுந்த மதுரை மாநகரம் ஆகட்டும், மிகப்பெரிய வியாபார தலங்களாகட்டும், எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும், இந்த மாதிரி வரலாற்று சிறப்பும் இருக்குது. இப்போ இருக்கிற வியாபார தலத்தின் முக்கியமான விஷயம், தமிழகத்தின் மையப்புள்ளி. இந்த மாதிரி ஒரு மதுரை மாநகரில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு யோசித்தேன். என்னென்னா இப்போ இருக்கிற உலகம் சுருங்கின காலத்தில், இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் தன்னை பெரிய ஒரு ஐடி அதெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்கிற என்னோடய எதிர்கட்சி வேட்பாளர் முதற்கொண்டு என்னை பற்றி சொல்கிற ஒரே குறை, முக்கிய குறை, நான் வந்து வெளியூர்காரங்க. சொல்லப்போனால் வந்து இவர் உத்தமபாளையம் இங்கேருந்து 100 கிலோமீட்டர், என்னோடய பூர்வீகம் பழனி, இங்கேருந்து 100 கிலோமீட்டர். இதில் என்ன அவரு சீனியரு, நான் ஜூனியரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறோங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும் ஒழிய நான் எங்கேருந்து வந்திருக்கோம் அது வந்து செகண்டரி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எதிர்கட்சி எதிர்கட்சி வேட்பாளர் கூட பார்த்தீங்கன்னா 25 வருஷம் அமெரிக்காவில் லண்டன்லையும் படிச்சுட்டு சட்டுன்னு வந்து தான் இங்கே வந்து 2016 வேட்பாளர் ஆனார். அப்போ அவரை வந்து வெளிநாட்டுக்காரன்னு நம்ம சொல்லலாமா? அதே மாதிரி தான் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் மனசில் இருந்தால் போதும். சார், இப்போது மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரொம்ப சீரியஸான களம். நீங்கள் ஒரு கலைத்துறையிலேருந்து வாரீங்க, வேட்பாளராக வந்த உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த அரசியலை?
முக்கியமான விஷயமா நான் அரசியலுக்குள்ள போலப்போ. நான் பேசுறது மதுரை மத்திய தொகுதி மக்களோட பிரச்சனைய மட்டும் தான் நான் பார்க்குறேன். நான் வந்ததுலேருந்து நான் பார்க்கறது, நான் கேட்கறது, நான் உணர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட இல்லாத விஷயங்கள் இப்போ. ம். நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த தொகுதியெல்லாம் ஆலைகள் கொண்டு வாங்க, அது வாங்க, இது வாங்க, தொழில் பூங்கா கொண்டு வாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மதுரை மத்திய தொகுதியில எல்லா இடத்துலயும் நான் போற இடத்துலலாம் கேட்கறது பார்த்தீங்கன்னா, அடிப்படையான விஷயங்கள். ம். நல்ல சாலை, எல்லாம் குண்டு குழியுமா ரோடு நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் கழிவுநீர் பிரச்சனை. நீங்க நடந்து போனாலோ, இல்ல வாகனத்துல போனாலோ, 10 அடிக்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கடை தண்ணிய தாண்டி தான் போ வேண்டிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா குப்பைகள். ம். ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுர நகரமா, கோயில் நகரமா பேர் எடுத்த தங்க நகரமா பேர் எடுத்த மதுரை, இப்போ ஒரு குப்பை நகரமா, இந்தியாவின் தலை சிறந்த குப்பை நகரங்கள்ல ஒண்ணா போன வருஷம் தேர்வாயிருக்கு. ஸோ இதுதான் நான் மதுரையில எங்க போனாலும் நான் எதிர்பார்க்கிற பிரச்சனைகள். பேசிக் அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லாம ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிட்டீஸ் இன் இந்தியா மதுரை. அத இப்படி மாத்தி 5 வருஷமா அத எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த அடிப்படை தேவைகள கட்டமைக்கிறது தான் என்னோட முதல் பணியா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், மதுரையை சுத்தி இருக்கிற பல கலாச்சார, அ ஆன்மீக தலங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, பெருசா அத கவனிப்பாரற்று இருக்கு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போனபோது சரி, சில வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போனபோது காசி இருந்த நிலைமையும், இப்போ காசி எப்படி மாறி இருக்கு. மாறி இருக்குங்கிறது நான் ஒரு ஒரு ஆன்மீக பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் சொல்லல. ஒரு டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய நகருக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கும் ஒரு பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ஜிடிபி அளவுல தான் பார்க்குறேன் நான். அந்த மாரி பார்க்கும்போது, காசியை விட, திருப்பதியை விட எத்தனையோ கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலமாவும், சுற்றுலா தலமாவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விளங்குது. பட் அத சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே எவ்வளவோ நல்லா வைக்கலாம். சுத்தி ஒரு டூரிசம் வரதுக்கான ஒரு வசதிகளோ, அவங்க ஒரு பார்க்கிங் கூட பெருசா பார்க்கிங் வசதி இல்ல. அவங்க சுத்தி ஒரு கழிப்பறை வசதிகளோ எதுவுமே இல்ல. சுத்தி கோயில சுத்தி கழிவறை மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய விஷயம், அந்த கழிவு நீர் ஓடிட்டு இருக்கு. ம். ஸோ அதெல்லாம் மேம்படுத்தினா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஜிடிபி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க பொக்கிஷமா மதுரை மாநகரம் இருக்கு. மதுரை மாநகரம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. தமிழக நிதியோ, மத்திய அரசு நிதியோ தேவையில்ல. மதுரையில வர்ற வருமானத்த வச்சு இவங்க சர்ப்ளஸா நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்கள்லாம் மதுரை இருந்தாலும், அத பத்தி எந்தவித கவனமும் கொள்ளாம தான் அந்த அரசு இருக்கு. ஸோ இதெல்லாம் அடிப்படை தேவைகள முதல்ல பண்ணணும். முதல்ல அடிப்படை தேவைகள பூர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் மதுரையோட எதிர்காலத்தையும் யோசிக்கணும். டிராஃபிக் ஜாம கிளியர் பண்ணணும். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. தேர்தல்ல உங்களுக்கு உங்க கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா, பாமக மாதிரியான கட்சிகள் எல்லாம் களத்துல உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்களா? அதிகமா பார்க்க முடியல அதான் கேட்கிறேன். ம். இல்ல. இது நீங்க நான் இதுக்கு முன்னாடி 1, 2 எலக்ஷன் என் ஒய்ஃப் எலக்ஷன்லயும் நான் என்னோட பங்களிப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற நம்ம மதிப்புக்குரிய புதிய நீதி கட்சியின் தலைவர் ஐயா ஏசி சார் அவர் வேலூர்ல நிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலயும் கூட்டணி கட்சியோட ஒத்துழைப்பு இருந்திருக்கு. ஆனா இங்க கிட்டத்தட்ட அதிமுக செயல் வீரர்கள், தொண்டர்களாகட்டும், பிஜேபி நிர்வாகிகள், தொண்டர்கள், அப்புறம் கூட்டணி கட்சி அமமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி எல்லாமே நான் சொல்றேன். ஒவ்வொன்னா சொன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்கு. இந்த தொகுதியில நிலவும் அதிருப்தி, கோபம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ எங்க கூட்டணி கட்சியோட நீங்க என்னோட பிரச்சாரம் வந்தாலே பார்க்கலாம். எந்தவித ஒரு சின்ன மனக்கசப்பு இல்லாம எல்லாம் ஒற்றுமையா ஒர்க் பண்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ஏசி சண்முகம் அவர்ட்ட கேட்கும்போது, அவங்களுக்கு குடுத்த தொகுதிகள்ல உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க உடனே ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்மையாவே அவ்வளவு தீவிரமா இருந்துச்சா? அப்படி தீவிரமா இருந்தா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பல கட்சிகளோட பயணிச்சிருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சுங்க இப்போ நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல விஷயம் தெரிந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற அநீதியை பார்க்குற எல்லாருக்குமே அரசியல் ஆர்வம் இருக்கு. பல பேர் சில காரணங்களால் குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், வெவ்வேறு காரணங்கள் அரசியலுக்கு வரதோ இல்லையோ ஒழிய, எல்லாருக்கும் ஒரு அரசியல் தாக்கங்கிறது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சில சமயம் படப்பிடிப்புக்கெல்லாம் போனபோது எந்த அளவுக்கு நம்மளோட இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷூட்டிங் நான் போனபோது இருந்த மலை, சில மாதங்கள் கழிச்சு அதே இடத்துல நான் ஷூட்டிங் போனபோது அந்த மலையே காணோம். ம். ஷாக் ஆயிட்டேன். எங்கேங்க லொகேஷன் மாத்தி கொண்டாந்துட்டீங்களா? நான் அன்னைக்கு வந்தபோது மலை இருந்துச்சேன்ட்டு. இல்ல சார் அதே லொகேஷன் தான், மலைய பேத்து எடுத்துட்டாங்கன்ட்டு. ம்.
அதை பார்க்கும்போது ஷாக் ஆச்சு. அது இயற்கைங்கிறது எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் அது அந்த ஒரு மலை மட்டும் இல்லை, சாதாரண ஒரு பாறை உருவாக்குறதுக்கே எத்தனை கோடி வருஷங்கள் உருவாகுது. அப்படிப்பட்ட இயற்கை வளங்கள்லாம் வந்து சர்வ சாதாரணமாக பணத்துக்காக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி தென் மாவட்டங்களில். கிட்டத்தட்ட நான் ஒரு ஊரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஊரில் வந்து ஒரு பெரியவர், அவர் அங்கே செங்கல் சூளையெல்லாம் வச்சுருக்காரு. அந்த ஊரோட தொழிலே செங்கல் சூளை தான். அவங்க சொன்னாங்க, காலங்காலமாக நாங்கள் வந்து எல்லாருமே இங்கே செங்கல் சூளை பண்ணுவோம் சார். ஆனாலும் நிறைய மண் எடுத்து நிறைய செங்கல் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க நாங்கள் ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா இது இயற்கை. அவங்க இயற்கை அன்வேஷம் தான் நம்ம வாழ்க்கை. ஸோ நாங்கள் ஒரு அந்த அளவு தான், அந்த மண் மறுபடி சுரக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு, இந்த அளவுக்கு தான் வந்து மண் எடுத்து செங்கல் பண்ணணுங்கிற கொள்கையோட தான் நாங்கள் காலங்காலமாக இருக்கோம். ஆனால் இப்போ கொடுமை என்னென்னா, தினமும் கிட்டத்தட்ட 4000 டன் ஆஃப் இயற்கை வளங்கள் அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து மட்டும் கடத்தப்படுது. இயற்கை வளங்கள் நான் சொல்கிறது, அது மண்ணாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம், பாறையாக இருக்கலாம், இல்லை மினரல் ஓராக இருக்கலாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டன் ஆஃப் இயற்கை வளங்கள் கடத்தப்படுதுலாம் சொல்லும்போது எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஒரு முதல் புள்ளி. ஒரு தீவிர அரசியலுக்கு வரணும்னு நான் நினச்சது. அதாவது நம்ம சேர்க்குற சொத்தெல்லாம் வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு வரும். ஆனால் தலைமுறைக்கு இருக்க போகிறது வந்து இயற்கை அன்னையோட வளம்தான். ஸோ அதுதான் நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வச்சு வைக்க போகிற உண்மையான சொத்து. ஆனால் அந்த இயற்கை வளத்தெல்லாம் அநியாயத்துக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். அதாவது ஒரு தனி நபராக ஒரு குரல் கொடுக்கறத விட ஒரு அதிகாரத்தோட குரல் கொடுக்கும்போது அது ஈஸியாக பண்ண முடியும்னு நினச்சி தான் நான் அரசியலோட ஆர்வம் முதல்ல வந்துச்சு. ஸோ அது ஒரு கண்டினியூஷனாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மதுரையில் தீர்க்கப்பட வேண்டிய தலையாய பிரச்சனையை அதை பார்க்குறீங்க? அதான் நான் சொன்ன அடிப்படை சுகாதார வசதிகள். அதாவது அகற்றப்படாத குப்பை குப்பையாக இருக்கும். இப்போ ஒரு 3 நாளாக 4 நாளாக பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டாக உட்காந்து குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நான் சொல்கிறேன். 5 வருஷமாக என்ன பண்ணாங்க? எங்கே பார்த்தாலும் குப்பை. அப்புறம் நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்தீங்கன்னா கழிவு நீரை ஒரு 10 அடிக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து சாக்கடை தண்ணியை தாண்டணும். அப்புறம் ரோடு சாலை வசதிகள்லாம் சுத்தமாக கிடையாது. இது அப்புறம் கழிவுநீர் பிரச்சனை நான் சொல்கிறது ரோட்டில் மட்டும் இல்லாமல் சில சமயம் வீட்டுக்குள்ளேயும் வருது. அது மழை பெஞ்சா கேட்கவே வேண்டாம். அப்புறம் பல இடங்களில் மக்கள் குறை என்னென்னா குடிக்கிறது தண்ணீர்லேயும் கழிவுநீர் கலந்து வருது. ஸோ இதுதான் நான் வந்து முக்கியமான அடிப்படை பிரச்சனையை பார்க்குறேன். சார், இப்போ திமுக அரசு பெண்களிடம் நிறைய திட்டத்தை எல்லாம் கொண்டு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி முறியடிச்சு வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க? பெண்களுக்கு வந்து 1000 உதவித்தொகை அறிவிச்சாங்க. உதவித்தொகை வந்து அறிவிச்சு எவ்வளோ நாள் கழிச்சு வந்துச்சு அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 28 மாதம் 28 மாதம் கழிச்சு ஏன் வந்துச்சு? பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு போகும்போது அந்த 1000 உதவித்தொகையை பற்றி கேள்வி வரணும். 1000 உதவித்தொகை கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள், தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள்லாம் எல்லாம் பிரிச்சுலாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எடப்பாடியார் ஆரம்பிச்சிருக்கிற திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட கண்டிப்பாக இம்மிடியேட்டாக மக்களுக்கு, மகளிருக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களாக இருக்கும். அது எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா உதவித்தொகை. அது போக மாதம் 2,000 ரூபா உதவித்தொகை. கேஸ் சிலிண்டரு, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டரு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னென்னா பெண்களின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நேற்று கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மீஞ்சூரில் ஒரு பொண்ணு, ஒரு பள்ளி படிக்கிற பொண்ணோ காலேஜ் படிக்கிற பொண்ணோ வீட்டுக்குள்ளே போய் 4 பேர் கஞ்சா போதையில் போய் அதை வெட்டி அதை வேறு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, ஒன்று, இன்னொன்று போதை கஞ்சா பழக்கம். நான் மறுபடியும் சொல்கிறது, இங்கே வந்து பண வருவாயை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறது வெறும் பணத்துக்காக கிடையாது. அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். போதை பழக்கத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை வந்து பாதை மாற்றும் முக்கியம். இதுக்கப்புறம் பெண்களின் பாதுகாப்புக்கு நான் மதுரையில் ரோடாக சந்தாக சுற்றி வந்துட்டுருக்கிறேன். இப்போ எதிர்கட்சி வேட்பாளர் வந்து இத்தனை சந்து இருக்குது, இத்தனை தெரு இருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், அத்தனை தெருலையும் லைட் எரியலையே, உங்களுக்கு தெரியுமா? அத்தனை சந்துலையும் வந்து குண்டு குழியுமா இருக்க, பாதுகாப்பு இல்லாமல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்க, அது தெரியுமா? ஸோ நான் என்னோட தனிப்பட்ட வாக்குறுதியாக பெண்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கிறது என்னென்னா, எங்களுக்கு இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ தொகுதியில் மதுரை மத்திய தொகுதியில் நான் ஜெயிச்சதுக்கப்புறம், அங்கே எடப்பாடியார் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மதுரையில் இருக்கிற தெருவுக்கு சந்துக்கு தெரு விளக்குகள் பொருத்தப்படும். அதை விட முக்கியமாக எல்லாத்துலேயும் சிசிடிவி பொருத்தப்படும். ஸோ 24 மணி நேரம் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். சும்மா நிறைவேறாத வாக்குறுதியை கொடுக்கறத விட நிறைவேறக்கூடிய
ப்ராக்டிக்கலான வாக்குறுதிகளை தான் வந்து நான் கொடுக்குறேன். அது கண்டிப்பாக பெண்கள்கிட்ட நல்லபடியாக ரீச் ஆயிருக்கு. சார், இப்போ உங்களுடைய அரசியல் பார்வை நிறைய இருந்தாலும் கூட, அரசியலுக்கு ஒரு புதிதான நபர். ஒரு பாரம்பரிய வேட்பாளரை நீங்க டைரக்ட் எதிர் வேட்பாளரா இங்க சந்திக்கிறது, எப்படி அவரை எதிர்த்து களம் காண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கான வெற்றிக்கான சாத்தியங்கள்லாம் எப்படி இருக்கு? வெற்றிக்கான சாத்தியம் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 சொல்கிறேன். வென் ஒரு கம்பேர் டு பாரம்பரிய வேட்பாளர். 10 நாளைக்கு முன்னாடி ம், இதே வேட்பாளர் சொன்னார், ம், நான் எதிர்க்கட்சி இது வரைக்கும் 2 எலெக்ஷன்ல இருக்கேன், என்னை எதிர்த்து நிற்கிறவங்களை பற்றி நான் பேசினதில்ல, ம். அவங்களுக்கு பதில் சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ 4 நாளாக தெரு தெருவா முக்குக்கு முக்குக்கு நின்று மூச்சு முட்டை 3/4 மணி நேரம் பேசுகிறாரு என்னை பற்றி தான். ம். நீங்கள் பாரம்பரியம்னு சொல்கிறீங்க, பாரம்பரிய வேட்பாளர் பேசுகிற மாதிரியா பேசுகிறாரு? இது வரையில் அவரை பற்றி தவறாக தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தை நான் பேசியிருக்கேனா? ஆனால் அவர் எப்படி பேசுகிறாரு? வார்த்தைக்கு வார்த்தை பட்டப்பெயர், அப்புறம் புதுசாக ஒரு பேர் பிடிச்சிருக்காரு, சினிமா சங்கி. நான் அவருக்கு பேர் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? மக்கள் பிரச்சனையை கேட்டால் புள்ளிவரமாக பேசியிருக்காரு. புள்ளிராஜான்னு கூப்பிட்டா? ம் இல்லை நிதி அமைச்சராக 2 வருஷம் இருந்துட்டு உடனே வந்து அவரை வந்து முதலமைச்சர் வந்து அதோட சின்ன துறைக்கு மாற்றினாரு, அதனால் ஃபெயிலியர் ராஜான்னு சொல்லலாமா? நான் சொல்லணும் எத்தனையோ இன்னும் பட்ட பேர் சொல்லிட்டே இருப்பேன். நான் சினிமாவில் எத்தனையோ நான் எழுதியிருக்கேன். ஆனால் அவர் அளவுக்குலாம் நான் தரம் இறங்கி தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ளே நான் போகல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ம். பாரம்பரிய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர்ன்ட்டு, இப்போ 2 டேர்மாக எதிர்க்கட்சி வேட்பாளரை பற்றி பேசாதவர் இப்போ என்னை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சாதனை சொல்கிறாரு. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், 5 வருஷமா, கடந்த 2 to 5 வருஷமா நான் போகிற இடத்துல எல்லாம் கேட்குறது, உங்கள் தொகுதிக்கு உங்கள் வேட்பாளர் உங்களை வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்க்க வந்திருக்காரா? ம். எல்லாரும் ஒருமித்த குரலில் சொல்கிறது வரவே இல்லை. அப்படிப்பட்டவர் இப்போ வந்து தொகுதி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. ஓகே. ம். முதல்ல எதிர்க்கட்சி வேட்பாளர் பேச மாட்டேன்னு சொன்னார், இப்போ என்னை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. தொகுதிக்குள்ளே இத்தனை வருஷமாக தொகுதி பக்கம் அவ்வளோ எட்டி பார்க்காதவர் இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு தொகுதிக்குள்ளே. மதுரையில் குப்பைகள் வாரப்படலைன்னு சொன்னேன். கடந்த 3 நாளாக நீங்கள் போய் பாருங்கள், மதுரையில் முக்கியமான தெருக்கெல்லாம் அவசரமாக 24 hours ஒர்க் பண்ணி குப்பைகள் அள்ளிட்டு இருக்கிறாங்க. ம். 3 நாளைக்கு முன்னாடி மதுரை மேலமாசி வீதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு பிஸியான ரோடு, அவ்வளோ பெரிய வியாபார தலங்கள் இருக்கிற ஒரு ரோடு, தேர் உலாவும் ரோடு. அந்த ரோட்டில் தெரு விளக்குகளே எரியல. தெரு விளக்குகள் எரியலேன்னு சொன்னேன், பார்த்தா அவசரமாக தெரு விளக்குகளை பொருத்திட்டு இருக்காங்க. இதை வந்து நான் சும்மா சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா தெரியுதா சார்? இது பாருங்கள், 2-3 நாளைக்கு முன்னாடி மேலவாசி வீதியில் லைட் இல்லைன்னு சொல்கிறேன், அடுத்த நாள் காலையில் அவசரமாக வந்து லைட்டை போட்டுட்ருக்குறாங்க. மதுரையில் குப்பைகள் அகற்றப்படலைன்னு சொன்னேன், இப்போ 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா அவசரமாக டே அண்ட் நைட்டை உட்காந்து குப்பையை அகற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் அவரோட சாதனையாக வந்து சொன்ன முதல் பட்டியலில் ஒன்று, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி கழிப்பறை வசதி இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து 3 கழிப்பறையை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொன்னார். 2 கழிப்பறை ஏதோ அப்கிரேட் பண்ண 3 கழிப்பறை புதுசாக கட்டி கொடுத்தேன்னு சொன்னார். அந்த கழிப்பறை இருந்த நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தவே முடியாத ஒரு தண்ணியே இல்லாத ஒரு கழிப்பறையாக இருந்துச்சு. இதை பற்றி நான் பேசினோன்னே நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் அவசரமாக சிமெண்ட்டை போட்டு இதாவது ஜல்லிகள் எல்லாம் கொட்டி அவரோட கட்டின 3 கழிப்பறைகளும் இப்போ அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாரம்பரியமான வேட்பாளர், பயங்கரமான வேட்பாளர்லாம் சொன்னீங்களே, அப்படி இருக்கிறவர் எதுக்கு வந்து எனக்கு இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கணும்? எதுக்கு வந்து நான் சொன்ன குறைகள்லாம் அவசரமாக உட்காந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கணும்? ஸோ இதுலேருந்து தெரியுது யார் தோல்வி பயத்தில் இருக்காங்கன்ட்டு. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நான் பண்ணலை. ஏன்னா எல்லாத்துக்கும் உட்காந்து நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் நான் அக்குவேர் அணிவராக காட்டுறேன். இப்போ உட்காந்து எல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நான் கேட்குறேன். 5 வருஷமா அந்த குப்பையில் ஏன் இல்லைல்ல? 5 வருஷமா தெரு விளக்குகள் ஏன் பொறுத்தல? 5 வருஷமா அந்த கழிப்பறைகளை உபயோகப்படுத்துற மாதிரி ஏன் வச்சுக்கல? இதை தான் நான் கேட்டுட்ருக்கேன். அப்புறம் எம்எல்ஏ நிதியில் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நிறையா சொல்கிறாரு, சந்தோஷம். ஆனால் அது செய்யறது முக்கியம் இல்லை. தமிழில் பழமொழி இருக்குதா, அகல உழறதுனால பிரச்சனை இல்லை, ஆழ உழணும். அதாவது நம்ம செய்கிற காரியம் பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தத்தநேரியில் ஒரு சலவையர் கூடம் எரிஞ்சு கிடந்துச்சு, தகவல் தெரிஞ்சு அங்கே போனேன். எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட சலவையர் கூடம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாமல் தான் அது இருக்குது. அந்த சலவை தொழிலாளர் சகோதரிலாம் அழுகிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே தீயில் எரிஞ்சு கிடக்குது. இதில் என்ன கொடுமைன்னா, தீ எரியும் போது அணைக்கிறது கூட அங்கே தண்ணி இல்லை. தீ எரியும் போது அணைக்கிறது கூட அந்த சலவை கூடத்தில் தண்ணி இல்லை. உங்களுக்கு தெரியும், சலவை தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை அவங்க வாழ்வாதாரத்துக்கு தண்ணி துவைக்கிறதுக்கு.
அங்கே இருக்கிற தொட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த தொட்டிகளில் தண்ணியை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அங்கே பேசிக்காக கழிவுநீர் போகிறது கூட வழி இல்லை. அங்கே வீடுகளில் இருந்து அவங்க தலைமை தொழிலாளர் குடும்பங்கள் எல்லாருமே அந்த இடத்துல வாழவே முடியல. தண்ணி இல்லை, கழிவுநீர் வசதி இல்லை, எந்த வசதி வாய்ப்பு இல்லைன்ட்டு அவங்க தாங்கள் வீட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அங்கே கூட அவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே கூட எங்களுக்கு பிரச்சனை, ரோட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கழிவு சாக்கடை தண்ணி ஓடுது, அது வீட்டுக்குள்ள வந்துடுது சார், நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. இது அவர் எம்எல்ஏ நலநிதியில் கட்டி கொடுத்த சலுகை கூட தான். இந்த மாதிரி தான் சொல்கிறேன். எத்தனையோ சமூக நல கூடலாம் பார்க்குறேன், எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு ஏரியாவுக்கு போனேன், இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது. வடிவேல் படத்தில் கிணத்த காணோம் பாரு. அந்த மாதிரி பார்த்தா ஆழ்துளை கிணறுன்ட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது, பக்கத்தில் கிணத்த காணோம். நல்ல வேலை நான் போய் பேசினேன், அடுத்த நாள் அந்த கல்வெட்டை கிணத்தை கொண்டு வரல, கல்வெட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு எல்லாமே இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ஏட்டளவில் தான் இருக்குது. நடைமுறையில் மக்களுக்கு உபயோகமாக இருக்கா, அதுதான் முக்கியம். அது நான் வந்து ஒரே விஷயம், நான் வந்து இப்போ நான் சொன்னோடனே வந்து அறியாமையில் சொல்கிறேன்னு சொன்னார். அறியாமையில் தாங்க சொல்கிறேங்க. சின்ன குழந்தை கூட, ஒரு 10 வயசு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா ரோட்டில் போனால் தெரியும், கண்ணில் பார்க்கலாம் நான் சொல்கிற குறைகள்லாம். ரோட்டில் இருக்கிற சாலை இருக்கிற நிலைமையாகட்டும், குப்பைகள் இருக்கிற நிலைமையாகட்டும், சாக்கடை தண்ணி ஓடுற நிலைமையாகட்டும், தண்ணி பிரச்சனையாகட்டும், கொசு தொல்லையாகட்டும். நான் சட்டையெல்லாம் இங்கே உள்ளெல்லாம் கழட்டி காட்டுறேன்னா உங்களுக்கு தெரியும் கொசு கடி. ஏன் கொசு கடி? அகற்றப்படாத குப்பைகள் எங்கே பார்த்தாலும் சாக்கடை. அடிப்படை சுகாதாரமே இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. சார், நீங்க ஒரு கலைத்துறையில இருந்து வந்திருக்கீங்க, அது இயக்குனராக இருக்கட்டும், ஒரு நல்ல நடிகராக இருக்கட்டும் வந்திருக்கீங்க. உங்களை இந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்றாங்க. பட் தாவேக்காலேருந்து விஜய் வரும்போது ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்களே சார், அவரால் என்ன செஞ்சிட முடியும்? இல்லை, இது வந்து நான் வந்த அன்றைக்கே நான் வந்து ஒரு விஷயம் உறுதியாக சொல்லிட்டேன். இந்த தேர்தலில் நான் வந்து மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்களை பற்றியோ அவர் கட்சியை பற்றியோ எந்த விதமான கருத்துக்களோ விமர்சனமோ வைக்க போகிறதில்லை அப்படின்ட்டு. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டைலைக்கும் உதயசூரியனுக்கும், அதிமுகவுக்கும் திமுகவிற்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை பற்றி மட்டும்தான் நான் பேசலான்னு இருக்கேன் இல்லையா, மதிப்புக்குரிய விஜய் அவர்களை பற்றி நான் எந்தவித கருத்தும் சொல்ல போகிறதில்ல. குஷ்பு அவங்களாம் பிரச்சாரத்துக்கு வராங்களா? அவங்களுடைய சப்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவங்க குஷு ஃபுல்லாக பிரச்சாரம் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய தொகுதிக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க கேரளா பிரச்சாரம் போனாங்க, பாண்டிச்சேரி பிரச்சாரம் போனாங்க, தமிழ்நாட்டிலேயே நிறைய பிரச்சாரம் போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே தான் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. நேற்று கூட இங்கே தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் வந்து கடம்பூர் போயிருக்காங்க. மறுபடியும் இன்றைக்கி சாயங்காலம் மதுரையில் பிரச்சாரம். நாளைக்கு கோயம்புத்தூர், ஊட்டிக்கு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த கடமையும் நிறைவேற்றுறாங்க. அதே நேரத்தில் மதுரை மத்திய தொகுதியில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இருக்காங்க. இந்த தொகுதியில் யாருடைய சப்போர்ட்ஸ்? பாஜகவுடைய வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி, இப்படிலாம் இருக்குல்ல சார், யாருடைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது? கூட்டணி கட்சி எல்லாருமே, இது யாரையுமே வந்து நான் வந்து அவங்கள வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து அதிகம், எல்லாமே சமபலத்துடன், எல்லாருமே முழு வேகத்துடன் வந்து கூட ஒத்துமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இரட்டையிலைங்கிறது பெரிய பலம், பாஜகவுடன் இருப்பது அது மிகப்பெரிய பலம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ மதுரை மத்திய தொகுதியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா சார்? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் எனக்கு இல்லை. ஏன்னா மதுரை மத்திய தொகுதியில் மறுபடியும் நான் சொல்கிறேன், உண்மை என்னென்னா மக்கள் எல்லாமே ஃபெட்டப் ஆகிருக்காங்க. ஏன்னா அடிப்படை தேவைகளே தீர்க்கப்படாமல் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அரசாங்க இயந்திரத்தின் அடிப்படை வேலைகள் இதெல்லாம். அதே வந்து ஒரு இவ்வளோ பெரிய 2 டேர்மாக எம்எல்ஏவாக இருந்துட்டு ஒரு அமைச்சராக இருந்தவர் வந்து அந்த விஷயங்களே வந்து இது பண்ணாமல் வெறும் காரண காரியங்கள். அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்துச்சு, அதிகாரிகள் ஒரு திட்டத்தை பற்றி முடியாதுன்னு சொல்லும்போது, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ காரணம் சொல்கிறீங்களே, முடியுங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லைன்னு கேட்டாராம். அதுதான் நானும் கேட்குறேன். முடியாதுன்ட்டு இது திட்டங்கள் இப்படி பிளான் பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னு. இப்போ இத்தனை 10 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 வருஷம் 5 வருஷம் பண்ணாமல் மறுபடியும் ஓட்டு கேட்க வரும்போது அதுக்காக பிளானிங்லாம் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் பண்ணுறோங்கிறாரு. இது எந்த வகையில் வந்து ஒரு லாஜிக்கான விஷயம் எனக்கு புரியல. நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்கள் ஆயிடுச்சிங்க, அதுவும் ஒரு பிரச்சாரத்தில் பிஸியான டைமில். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.